கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே கூட நம் யாவரும் தமிழ் வருடாந்திர மாநாடு ஞாயிறாக நாம் இன்றைக்கு அனுசரிக்கிறோம். பிரியமானவர்களே, greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. It is joy to meet all of you through this video, and today we are observing TAC Sunday. இந்த நாளில் கூட வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கூட கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. வாருங்கள், நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தெய்வமே, ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தரை கொடுத்த இந்த அருமையான சிலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, we want to thank you, Lord, for this privilege, Lord, for this opportunity, Lord, to come before you, Lord, as a family, Lord, wherever we are. Here we are, Lord, we come and we gather in your name, Lord. உம்முடைய நாமத்திலே நாங்கள் இந்த நாளிலே கூடி வருகிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்கள், தப்பிதங்கள், பாவங்கள் அத்தனையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we commit all our sins, O Lord. We confess all our sins, O Lord. And Lord, we pray, cleanse us, O Lord, purify us, O Lord. Lord, make us holy, O Lord, that we will be worthy, that we will be able, Lord, to give the praise and worship, O Lord, which will be pleasing to you alone, O Lord. ஆண்டவரே, உமக்கு ஒரு ஆராதனை, பிரியமான ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை நேரத்தில் கூட கர்த்தர் எங்களோடு இருந்து சுவாமி ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே சபையில் நாங்கள் ஒரு வேலை கூட முடியாத இந்த நேரத்தில் காணப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் எங்கே கூடி வருகிறோமோ அந்த இடத்திலே கூட நம்முடைய பிரசனம் அளவில்லாமல் பலமாய் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. And Lord, as we gather, Lord, we pray that your presence will come in the midst of us, O Lord, and continue to speak with us and guide us and lead us, Lord. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும், எங்களோடு பேசும் இடைப்படும் ஐயா. உமக்கு நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமையும் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக நம் துதி வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாடல்களை பாடி நம் தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. Let's continue to worship our Lord with praise, with worship and with our songs of thanksgiving. வாருங்கள், இந்த நாளில் கூட நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. In 1 Corinthians 3:16 it says, "Don't you know that you are God's temple?" 1 கொரிந்தியர் 3:16 எழுதியிருக்கு, நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயம் என்று. தேவனுடைய ஆலயம் என்றால் நம்ம இந்த சபையில ஒண்ணி நம்ம துதிக்கணும்னு இல்லை, நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம தேவனை துதிக்க போறோம். ஹalleluya. நம் முழு இதயத்தோட, முழு சிந்தனையோட, முழு ஆவியோட தேவனை ஒன்றாக நம்ம துதிப்போம். Amen. Let us worship the Lord in one spirit, in one heart, and in one mind, for we are God's temple. Amen. Thank you, Jesus. உற்சாகம் தேவனை, சந்தோஷமாக தேவனை துதிப்போம். ஹalleluya. Amen. உயிரோடு இருந்த இயேசுவே, நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு இருந்த இயேசுவே, நான் பாடுவேன் உமக்காகவே. நீ
உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. சொல்லுவோம். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசப்பா, worship you all the days of our lives, O Lord. Even when the end draws near, Lord, still my soul will sing your praises, O God. 10,000 years and forevermore, Lord. Oh, we love you, Father. We adore you, we honor you, worship you, glorify you, magnify you. Oh, we thank you for your wonderful, wonderful presence here in our midst. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நீர் கொடுத்த இந்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்துக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட விசேஷமாக அப்பா இந்த நாளிலே கூட இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அப்பா இந்த காலகட்டங்களில் அப்பா பாதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உலகத்தில் காணப்படுகிற தேசங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேசத்துக்காக கூட நான் ஜெபிக்கிறோம். We pray for the countries, O Lord, and also for our nation as well, O Lord, for the nations in this world, O Lord. And Lord, we pray that your presence, O Lord, that your healing hands will come upon the nations, O Lord. ஆண்டவரே, உம்முடைய சுகம் கொடுக்கிற கரம் வர வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நோய்களிலிருந்தும் கர்த்தாவே இந்த நாளிலே முற்றிலுமான விடுதலை இயேசுவின் நாமத்தில் வர வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we pray that according to your name, O Lord, in your name, O Lord, let there be healing, O Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உம்முடைய சுகம் வர வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே இந்த சூழ்நிலை நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற எல்லா குழப்பங்களுக்கு கர்த்தர் நீர் ஐயா ஒரு தெளிவை கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Take away all the confusions, O Lord. Take away all the needs, O Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் நீர் ஐயா தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே சுவாமி அப்பா இதோ ராஜாவே இந்த நேரத்தில் கூட அப்பா பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களை கூட கர்த்தர் தொட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். So Lord, we pray that your grace and your love, O Lord, will meet all the families, those who are in need, O Lord, the affected families, O Lord. And Lord, we pray for those who have lost their source of income, O Lord. ஆண்டவரே, யாரெல்லாம் கர்த்தாவே பிழைப்புக்கு கூட அடுத்ததாக இந்த நாளிலே அவர் கடந்து போக முடியாக அப்பா வருமானம் இன்றி ஆண்டவரே இந்த நாளிலே காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தை கூட கர்த்தர் நீர் ஐயா உன்னுடைய கருணை கரம் கொண்டு சந்திக்க முடியாம நம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டு இருக்கிறோம் ராஜாவே. அப்பா அந்த நாளிலே கூட சுவாமி விசேஷமாக ஐயா கர்த்தாவை படிக்கிற பிள்ளைகள் முதல் கொண்டு வீட்டில் இருக்கிற கர்த்தாவை ஒவ்வொரு பெரியவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன். We want to pray for the families also, Lord, and Lord, especially in this MCO, Lord, we pray that your presence will be with them, Lord, and continue, Lord, to foster, Lord, the relationship among them, Lord. ஆண்டவரே, ஒருவர் மத்தியிலே காணப்படுகிற உறவு ஐக்கியம் இதை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து சுவாமி இந்த நாளிலே கூட அப்பா எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். To pray for the elderly people, Lord, and Lord, we pray that your presence will be with them, strengthen them, Lord, and Lord, be with them, Lord, and keep them safe, Lord, protect them, Lord. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பில் கூட கர்த்தர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம், கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
உடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி வழி நடத்தும்படியாக உடைய கரத்தில் கொடுக்கிறோம். மேலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே ஒவ்வொரு போதுகிறவர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறோம். Pray for the ministers of Lord, for the pastors of Lord, and continue to be with them and guide them, Lord, especially at this point of time, Lord, at this time of need, Lord. ஆண்டவரே, இந்த தேவையுள்ள நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு போதுகர்மார்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய ஆசீர்வாதத்தினாலே அவர் நிரப்பிக்கொள்ளும் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியாத உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரை தாங்கி வழி நடத்தும் தொடர்ந்து சுவாமி இந்த நாளிலே நீ பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கற்றுக்கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவாங்க. பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்ய வேண்டும் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் வைகளே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதனால் கூட நாம் துதி வேளையிலே பாடல்களை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1. And for the word, for the meditation we have chosen Hebrews chapter 2 verse 1. நான் கூட பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். In English, therefore we must give the more earnest heed to the things we have heard, lest we drift away. Hebrews chapter 2 verse 1. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனம் என்னத்தை இந்த நாளிலே நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், நாம் கேட்ட காரியங்களை இந்த நாளிலே ஜாக்கிரதையாய் இந்த நாளிலே நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக்கூட இந்த நாளிலே இந்த வசனம் நமக்கு இப்படியாய் போதிக்கிறதாக இருக்கிறது. In this verse it teaches us about paying closer attention to what we have heard. இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு ஞாபக குறியானது பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தான அந்த சுவிசேஷம், இதோ இந்த நாளிலே ஆண்டவரை அறியும்படியான நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த போதனை மீண்டுமாக நாம் திரும்பி பார்த்து இந்த நாளிலே அதிலே நாம் தொடர்ந்து இந்த நாளிலே உறுதியாய் நிற்கும்படியாக மறுபடியுமாக அதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக்கூட இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். This is an important reminder to all of us to ponder upon all that we have heard and learn about the word, the understanding of God, in order to safeguard ourselves from drifting to destruction. பிரியமானவர்களே, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வழுவி போகாதபடிக்கு கேட்டவைகளை இந்த நாளிலே மிகுந்த ஜாக்கிரதையாக இந்த நாளிலே கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. How that this verse started, therefore, that is the exact word has been used. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆகையால் என்கிறதான ஒரு வார்த்தையை வைத்து இந்த வசனம் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் என்றால் அதை குறித்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குமே. அதனால் இன்றைக்கு நாம் கேட்டவைகள் யார் இடத்திலிருந்து நாம் கேட்டோம் என்று சொல்லி கூட நாம் கவனிக்க வேண்டும். We must pay close attention. The first thing that we're going to look is that from whom we have heard. பிரியமானவர்களே, இந்த நாளிலே முதலாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஏன் நாம் கவனிக்க வேண்டும் என்றால் யாரிடத்தில் இவைகளை நாம் கேட்டோம் என்பது நாம் கவனிக்க வேண்டும். யாரிடத்திலிருந்து நாம் கேட்டோம்? from whom we have heard. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒருவர் நம்ம இடத்துல பேசும் பொழுது அல்லது ஒருவரை இந்த நாளிலே அவர் சொல்லுகிற நாம் கேட்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்ம இடத்துல கூட ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை குறித்தான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்கும். அதாவது இந்த நபருக்கு என்ன அப்படியாக ஒரு தகுதி இருக்கிறது அவர் பேசுவதை நான் கேட்பதற்கு,
we will have a certain level of expectation when we pay attention or listen to someone. இந்த நாளில் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அவசரமான ஒரு உலகில் நாம் ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம் என்றால், if we spare time to listen to someone, definitely that person could be worth listen to. இந்த நாளில் பிரியமானவர்களே, யாரோ இந்த குறிப்பிட்ட நபரானவர் ஏதோ ஒரு விதத்தில் தகுதியானவராக இருக்கிறதுனால தான் நாம் சில வேளையில் சற்று நேரம் சரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லி நாம் கேட்குறவர்களாக இருக்கிறோம். இஸ் இ குவாலிஃபைட்? சில நேரத்தில் கேட்போம், இவங்க தகுதியானவர்களா? வாட் பொசிஷன் டஸ் திஸ் பர்சன் ஹோல்ட்? என்ன ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் இவர் இருக்கிறார் என்று சொல்லி கூட நாம் கேட்குறவர்களாக இருக்கிறோம். Therefore was the word to describe the whole nature of Jesus status quo in the kingdom of God. பிரியமானவர்களே, ஆகையால் என்கிறதான அந்த வார்த்தை என்னத்தை குறிப்பிடுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானம், குறிப்பாக பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய ஸ்தானம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல அடையாளம் காட்டுகிறது. அதனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய ஒவ்வொரு கிரெடென்ஷியலை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அவரை குறித்து இந்த நாளிலே ஒரு சின்ன சுருக்கமாக எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக இந்த காரியங்களை நான் வைத்து போகிறேன். பிரியமானவர்களே, இன் verse 2 chapter 1, Hebrews chapter 1 verse 2, பிரியமானவர்களே, சர்வத்துக்கும் சுதந்திரவாளி என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். இன் verse 2, he has been addressed as the heir of all things. பிரியமானவர்களே, சர்வத்துக்கும் சுதந்திரவாளி என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதே வசனம் 2ல் அடுத்த பார்க்கிற ஒரு காரியம், உலகத்தை உண்டாக்கினார். அதிலும் குறிப்பிட்டு தமிழில் பார்க்கும் பொழுது உலகங்களை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். he made the world. அடுத்ததாக நாம் பார்க்கிறது, the next thing that we are going to look is that, இதே வசனம் 3ல் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 3ல் பார்க்கும் பொழுது, he is the radiance of God's glory and the exact representation of God's nature. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே வசனம் 3ல் அடுத்து நம்ம அடிக்கடி போயிட்டு இருக்கோம் என்றால், சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக இருக்கிறார். he upholds all things by the word of his power. பிரியமானவர்களே, இப்படியாக இந்த நாளிலே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்த்து கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, பேசுகிறவர் யாரிடத்தில் நாம் கேட்டோம் என்றால், இப்படியாக சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறவர், உலகங்களை உண்டாக்கினவர், ஆண்டவராகிய பிதாவுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறவர், அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறவர் என்று சொல்லி இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, வசனம் 3, அதற்கு பிற்பாடு வசனம் 4, வசனம் 6, 8 என்று சொல்லி கூட இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்றால், இறுதியாக அந்த இடத்துல 8வது வசனத்தில், Hebrews chapter 1 verse 8, he is the mighty God. 8வது வசனத்தில் பார்க்க, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே யாரிடத்தில் நாம் கேட்டு இருக்கிறோம்? from whom we have heard, from a person who is Jesus Christ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல அதிகாரங்கள் உள்ள ஒரு தேவன், சகல தகுதியும் உள்ள இருக்கிற ஒரு தேவனிடத்திலிருந்து இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இன்றைக்கு நாம் மிக மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், யார் இந்த விஷயங்களை, இந்த காரியங்களை, இந்த சுவிசேஷத்தை நம்மிடத்தில் வைத்தார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு சகல தகுதியும் தகுதி இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால் இன்றைக்கு ஒரு வேளை அவருடைய சகல விதமான மகிமை, சகல விதமான அவருடைய ஸ்தானத்திலிருந்து இந்த நாளில் இன்னொரு விஷயத்தில் கூட நாம் பார்க்க வேண்டும் என்றால், அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்றால் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக மரணத்தை சந்தித்தார், மீண்டுமாக உயிர் தெரிந்தார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இது ஒருவேளை அவருடைய அதிகாரத்துக்கு நாம்
ஒருவேளை நம்ம யோசிப்போம் என்றால் அவருடைய அன்புக்காவது அவருடைய வார்த்தைக்கு நாம் இணங்க வேண்டும் பிரியமானவர்களே. அது இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு சிலாக்கியமாக இந்த நாளிலே காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆதலால் ஏன் நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்? காரணம், யாரிடத்திலிருந்து நாம் கேட்டோம், எதை நாம் கேட்டோம் என்றால் இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நாம் கேட்டோம் என்று சொல்லி, அதனால் இந்த நாளில் இது முதலாவதாக நாம் பார்த்தோம். Why that we must pay a closer attention to the things that we have heard, because the one we have heard is from Jesus Christ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நாம் கேட்டோம். அவர் அதிகாரம் உள்ளவர். அவருடைய அதிகாரத்துக்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அன்புக்கும் நாம் அடிபணிகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இரண்டாவதாக இந்த நாளிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், சரி, இந்த நாளில் பிரியமானவர்களே, அவர் இந்த நாளிலே சில வார்த்தைகள் நான் கவனிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது காரியத்தை நான் குறிப்பிடுவதற்கு முன்பதாக சில காரியங்களை நாம் கவனிப்போமாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட மலையின் மேலே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது மத்தேயு 17:5 பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை இந்த நாளில் வருகிறது. This is my beloved son in whom I am well pleased, hear him. பாருங்கள், இந்த நாளில் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அந்த சத்தம் தான் இன்றைக்கு நமக்கும் இந்த நாளிலே சொல்லப்படுகிறது. The same voice is again இந்த நாளிலே பிரியமானவர்களே நம்மோடு பேசுகிற அதே சத்தத்தை நாம் கேட்கிறோம். The same very voice is speaking to us. Hear him. பிரியமானவர்களே, listen to him. அவரிடத்தில் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் எபிரேயர் 3:1 in Hebrews chapter 3 verse 1, therefore holy brethren, partakers of heavenly calling, consider the apostle and high priest of our confession, Christ Jesus. 3 எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதனால் கன்சிடர் ஜீசஸ். அதனால் பிரியமானவர்களே, அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அதிகாரம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர். இந்த ஆண்டவருக்கு இந்த நாளிலே நாம் இந்த நாளிலே மிக மிக கவனமாக நாம் அவரை நாம் கவனிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம், அவரை அன்றே நாம் ஆசீர்வாதத்தை நாம் கடந்து போக முடியாது, ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போக முடியாது. பிரியமானவர்களே, யோவான் 14:6 நன்கு தெரிந்த ஒரு வசனம். in John chapter 14:6, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே என்று பிதாவிடத்தில் வேறொருவனும் வரான் என்று சொல்லி அந்த வார்த்தையை கூட நாம் கவனிப்போமாக. அவர் தான் வழி. பிரியமானவர்களே, அதனால் அவருக்கு நாம் செவி கொடுக்கிறது, அவரை நாம் கவனிக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. We must pay close attention to what we have heard, because the one we have heard is Jesus. ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலிருந்து இந்த காரியங்கள் நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவருக்கு நாம் இடம் கொடுக்கிறது, அவருக்கு இந்த நாள் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, ஏன் நாம் மிகவும் கவனமாக இதை நாம் கேட்க வேண்டும் என்றால், why that we must pay close attention, it is because in him we are secured. பிரியமானவர்களே, அவரில் நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் இதை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், மீண்டுமாக எபிரேயர் 2:1 நாம் கவனிப்போமாக. Let's look back again, Hebrews chapter 2 verse 1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Why that we must take or we must give
the more earnest heat, because we tend to drift away. பிரியமானவர்களே, நாம் விலகி போகாதபடிக்கு இந்த நாளிலே அவரை நாம் மிகுந்த நாம் கேட்ட காரியங்களை ஜாக்கிரதையாக நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, in order not to be drifted away, we must take heed to Jesus and all that he says. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசத்துக்கு நகுரமாக இருக்கிறார். Jesus is the anchor of our faith. இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட பிரியமானவர்களே, அவருக்குள்ளாக நாம் நிலைத்தீராவிட்டால், அவருக்குள்ளாக நாம் ஒன்றாவிட்டால், பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வழி விலகி போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இந்த இடத்துல காணப்படுகிறது. பிரியமானவர்களே, if we are not rooted or being anchored in him and his words, we are bound to be drifted away to destruction. பிரியமானவர்களே, அழிவுக்கு தான் இந்த நாளிலே நாம் எப்படியாக அவரை விட்டு வழி விலகி போகும் பொழுது நிச்சயமாகவே அது அழிவுக்கு கொண்டு போகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் என்பது ஒரு நதிக்கொப்பாக இருக்கிறது. இந்த உலகம் பல விதத்தில் சொல்லுவாங்க, ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க, நம்மெல்லாம் நடிகர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் பார்க்கும் பொழுது உலகம் என்பது ஒரு நதியை போல இருக்கிறது. The world is like a river. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் நங்கூரமாக அவரை நாம் கொண்டிராவிட்டால் நாம் இந்த நதியில் போகிற அந்த போக்கில் நாமும் அடித்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, the world is like a river, as I said earlier. If you don't pay attention to Jesus, we will move away from him. பிரியமானவர்களே, நாம் அறிந்தும் அறியாமலும் மெல்ல மெல்ல அவரை விட்டு நாம் விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லாவிட்டால், யோவான் 15வது அதிகாரத்தை சொல்லி இருக்கிற பிரகாரமாக, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திராவிட்டால் என்கிறதான அந்த வார்த்தையை நாம் கவனிப்போமாக. பிரியமானவர்களே, you must abide in him and his words. இதுதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு காரியமாக இந்த நாளில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு படகை கூட நாம் கவனிப்போமா? ஒரு படகை நாம் கவனிக்கும் பொழுது அதை இந்த நாளில் எந்த இடத்துல அதை கட்ட வேண்டுமோ அந்த கயிறை கட்டி அந்த படகை அந்த இடத்துல வைக்கவில்லை என்றால் அது அடித்து கொண்டு போய்விடுகிறதா இருக்கிறது. If the boat is not tied up to a dock, it will end up drifting away. அதனால் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த நாளிலே நாம் இந்த உலகத்தினுடைய வழிகள் உங்களுக்கு நமக்கு யாவருக்கும் தெரிந்த வண்ணமாக இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகம் சில வேளையில் நம்மை அதிகமாக இந்த நாளிலே நம்மை ஈர்க்கிறது ஆண்டவருடைய காரியங்களிலிருந்து நம்மை கொண்டு போகிறதா இருக்குது. பார்க்குறதெல்லாம் அழகாக இருக்கிறது, பார்க்கறதெல்லாம் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது சொல்லி நாம் அதை தேடி நாம் போவோம் என்றால் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு போகிறதா இருக்கிறது. அதனால் ஆதியிலே நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய அன்பையும் பற்றி கொண்டு வந்தது போல இன்றைக்கு பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திராவிட்டால் நிச்சயமாகவே நம்முடைய பாதை திசை மாறி ஏதோ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இல்லாதபடி நாம் கடந்து போகிறதாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டு விலகி போகும் பொழுது அது பின்னோக்கி செல்கிறது, பின்மாற்றத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறதாக இருக்கிறது. மூவிங் அவே ஃப்ரம் ஜீசஸ் only lead us downward and to destruction. இயேசுவை விட்டு நாம் விலகும் பொழுது பிரியமானவர்களே, நான் சொன்ன வண்ணமாக பின்னோக்கி நாம் செல்கிறோம். அது அந்த பின்னோக்கி சொல்கிறதான ஒரு காரியம் அது அழிவுக்கு கொண்டு போகிறதாக இந்த நாளிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட நாம் கவனிப்போம். In Philippians chapter 3 verse 14, here Paul is saying he is pressing toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. இந்த upward call குறித்து நம்ம கவனிப்போம். பிரியமானவர்களே, அதனால் ஆண்டவரை நோக்கி செல்கிறது, ஆண்டவருடைய அழைப்பிலே நிலைத்து நிற்கிறது என்பது மேல் நோக்கி போகிற ஒரு காரியமாக இருக்குது, முன்னோக்கி நாம் செல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. It is always a call going upward in Christ Jesus. அதில் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த உலகத்தில் நாம் எது நீச்சல் போடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதில் இந்த உலகமும் அதனுடைய நடவடிக்கைகளுக்கு நாம் ஒத்து போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போகும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மறுபடியுமாக வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், இதோ நாம் அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு, அவரிடத்தில் கேட்டவைகளுக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியுமாக நமக்கு வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் கூட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் இந்த சுவிசேஷத்தை கேட்ட அந்த குறிப்பிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், சகல தகுதியும் உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக தன்னையே கொடுத்த அந்த அன்புக்காகவாவது இந்த நாளில் அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அவருக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் விலகி போய்விடுவோம், அவரை விட்டு விலகி போய்விடுவோம் பிரியமானவர்களே. இதனால் இந்த காரியத்தை நாம் கவனிப்போமாக. காரணம், யாரிடத்தில் கேட்டோம்? இந்த வார்த்தை யார்? From whom that we have heard? From Jesus. Because He is a person, He is a God who is full of authority, but at the same time He is full of love. அதனால் பிரியமானவர்களே, சகல தகுதியும் சகல அதிகாரமும் சகல அன்பும் உடையவராக இருக்கிறார். அதனால் அவருக்கு நாம் கவனமாக நம்முடைய கவனத்தை கொடுக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், அவரில் தான் நாம் நிலை நிற்கிறவராக இருக்கிறோம். It is in Him that we are secured. The second thing that we have looked. அதில் பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்த்த ஒரு காரியம், அவரில் தான் நாம் நிலைத்து நிற்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கும் அவர் சொன்ன காரியங்களுக்கும் இந்த நாளிலே நாம் மிகுந்த கவனமாக ஜாக்கிரதையாக நாம் கவனிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறதா இருக்கிறது. எதிர் நீச்சல் போடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், மிகுந்த சவால்கள் ஏற்பட்டாலும் பிரியமானவர்களே, வெற்றி நடை நிச்சயமாக நாம் போடுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. God bless you. பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோமாக. வாருங்கள், நம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. Come, let us all say the Apostles' Creed together.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அடுத்ததாக நாம் திருவிருந்து முறைமைக்கு நாம் கடந்து செல்வோமாக. We will move on to the order for the Holy Communion service. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும், சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம் யாவரும் ஜெப நிலைமையில நாம் காத்திருப்போமாக. Dear beloved people of God, I would like to encourage all of you to remain in the attitude of prayer. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியை செலுத்தினர் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினார். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிரேஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். வாருங்கள்,
இந்த வேளையில கூட நம் யாவரும் இந்த பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கை ஆகியும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்திருந்த ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவத்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம். அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில நம் யாவரும் ஒரு மனமாக தேவ பயத்தோடு இந்த திருவிருந்தை நாம் அனுசரிப்போமாக. Come, let us all partake together in this Holy Communion. இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டுடைய சரீரம். This is the body which has been given to us on the cross. நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். This is the blood which has been shed for us on the cross. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த 6வது மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறதுனாலே இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள், திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள், அவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். And we want to pray for those who are celebrating their birthdays in this month and also their wedding anniversaries. அதனால் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தோடு நம் இறுதி ஜெபமும் ஆசீர்வாதத்துக்குள்ளாகவும் நாம் கடந்து செல்லுமாக. பாருங்கள், நம் கண்களை மூடி நம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். ஒருவேளை இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள் அல்லது திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் உங்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றால் அவருடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக கூட நீங்கள் ஜெபிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கணவன் மனைவி ஒரு வேலை இருப்பீர்கள் என்றால் ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த நாளிலே உங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோமாக. கம் லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நீங்கள் ஐயா. அதுபோல் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray that you will continue to bless, Lord, those who are celebrating their birthdays, Lord, especially in this month, and be with them. Crown their years with your goodness, Lord. ஆண்டவரே, அவருடைய வருஷங்களை அவருடைய நன்மையால் முடிசூட்டி அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானமும், வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும், அப்பா பதவி உயர்வையும் கர்த்தர் கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் அப்பா, அந்த நாளை திருமண நாளை அனுசரிக்கிறவர்களை கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கியிருந்து இம்மட்டுமாய் கர்த்தர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வந்தது போல தொடர்ந்து அவர்களோடு தங்கி இருக்கும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஐயா. As how that you have been with them, Lord. Lord, we pray that you continue to bless, Lord, that your providence, that your protection, Lord, and your grace, Lord, will continue to overflow, that your presence will overflow, Lord, in their homes, Lord. ஆண்டவரே, அவருடைய இல்லங்களிலும் அவருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் தங்கியிருந்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த நேரத்தில் கூட விசேஷமாக அப்பா அந்த நாளிலே நாங்கள் கேட்ட அப்பா வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தாவே, நீர் ராஜா எங்களுக்கு காட்டின ஒவ்வொரு பாதையில்
நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே உண்மையை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களை உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. Help us, Lord, to pay close attention, Lord, of all that we have heard from you, Lord. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இருந்து கர்த்தாவே உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. Help us, Lord, to be careful, Lord, that not to be drifted away from you, Lord, not to move away from you, Lord, and help us, Lord, to anchor our faith, Lord, on you alone. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக உம்முடைய சமூகத்திலே அப்பா கர்த்தாவே எங்களுடைய நங்கூரமாக நீங்கள் இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா கடந்த வாரத்தில் எங்களோடு தங்கியிருந்தது போல இந்த வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு இருந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். உமக்கே எல்லா துதி கன மகிமை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நாள் முதல் கொண்டு உங்களோட குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.